8 வயதில் உழைக்க வலிக்கிட்ட ஐயா முதல் சம்பளம் 1 ரூபா. இப்போ பார்த்தால் 75 வயது 10 மாடு வளர்க்குறார். ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வருமானம் எடுக்கிறார். இதை வள்ளிக்கிழமை போட்டு வந்து மத்தியானம் வந்து அரி வெட்ட போகணும், முளை வெட்ட போகணும். படித்து கொண்டே நிறைய வேலை செய்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க மாட்டுக்கு புல்லாட்டு வர போலியோ எடுத்து வளர்க்கு. ஒரு எங்களுக்கு தங்கச்சிக்கு ஒரு மாடு கண்டு நிறைய கண்டுட்டாங்க. இரவு பிடிச்சி கொண்டு அந்த காட்டுக்குள்ளே கொண்டு வச்சு கொண்டு போட்டாங்க. மாட்டை காலையிலேருந்து வரைக்கும் போனால் கண்டும் அப்படி குடலோட வெள்ளை கண்டு கிடக்குது. இப்போ பிள்ளையோட மாட்டை பிடிக்க சொல்லி ஈடாது மிச்சு போட்டு சும்மா இருந்து எனக்கு பாவம் மாடு மாடு நான் சாப்பிடாக்கிறப்ப மாடு சின்னாக்கிறதா ரெண்டு நீங்க பிள்ளை மேல வளர்த்துருப்பீங்க. அப்ப கொடுக்க விளம்பரம் என்ன இந்த காலத்துல வந்து வேலைக்கு போகாம நிறைய பேர் இருந்தாலும் அந்த காலத்து உங்களுக்கு பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உழைக்கத்தான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இப்போ என்னது இந்த மாட்டையும் சாணம் வச்சுட்டு எப்போ சாணம் இல்லை எனக்கு நாங்கள் போய் எல்லாம் முட்டை செஞ்சு போட்டா வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சீடன். இது எஸ்பி சீலம் விளாக்ஸ். இப்போ நான் நிற்கிற இடம் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பகுதியில் நிற்கிறேன். பூநகரி பகுதியில், பூநகரி டவுனுக்கு முன் பகுதியில் மட்டு நாடு என்று சொல்கிற பகுதியில் ஒரு கிராம பகுதியில் நிற்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஐயா நிற்கிறார் பாருங்கோ. தோட்டத்துக்குள்ளே புல்லு பிடிங்க நிற்கிறார். இப்போ நாங்கள் அந்த ஐயா போய் சந்திக்க போகிறோம். இந்த ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகள் வளர்த்து வர மாடுகள் மூலமாக நிறைய வருமானம் எடுக்கிறார். ஐயா இப்போ மாட்டுக்கு புல்லு பிடுங்க வந்த இடத்துல நாங்கள் சந்திச்சு நாங்கள் ஐயா நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக அறிஞ்சு கொள்ள முடியும். நிறைய பயனுள்ள விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆரம்ப காலங்களிலிருந்து இன்று வரைக்கும் ஐயா மிகவும் கஷ்டப்பட்டு மாடு வளர்ப்பு அதை விவசாயம் செஞ்சு வர்றார். இவருடைய இந்த வாழ்க்கை பயணத்தை பற்றி நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலம் நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோ பாருங்க உறவுகளே. இதுவரைக்கும் எஸ்பி சீலம் விளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன பேர்? சிவகுருநாதன். சிவகுருநாதன். இன்னத்துக்கு என்ன பேர் ஐயா? வில்லடி. மட்டுவில் நாடு வில்லடி. என்ன? மட்டுவில் நாடு வில்லடி. மட்டுவில் நாடு வில்லடி. என்ன? பூநகரி. என்ன மூணு விட விடம் இன்னும் கொஞ்சம் தூரம் போக அப்படி திரும்ப அது கான்கிரீட் திரும்ப முன்னுக்கு குளக்கரையோட முன்னுக்கு இது கடை எங்கடா மருமன் கடையும் இல்லை. அந்த கடை இந்த காணி மச்சானாக்கண்ட இதெல்லாம் மாடு போடுறா மாரிக்கு. இது எங்களோட பக்கம் எங்களோட மருமன்ட்ட தங்கச்சி ஏற்றலாம். இது எல்லாம் சுத்தர்களுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள். இதுவும் என்ற பையன்ட்ட மச்சானாயிரம். நீங்கள் என்ன இப்போ மாடு வளர்க்குறீங்களோ? ஒவ்வொரு 5 மாடு நிற்கிறேன். எத்தனை வச்சுக்கிறீங்க? ஒரு 10 மாடு. எப்படி போகுது இப்போ மாடு வளர்ப்பு? என்ன மாதிரி இருக்கு? பரவாயில்லை. 3 லிட்டரும் கிடக்கும், 2 லிட்டரும் கிடக்கும், 3 லிட்டரும் கிடக்கும். சாணகம் வரும். சும்மா எனக்கு ஒரு பிராரி கட்சி போக்கு. 75 வயசு. என்ன? ஆமாம். நீங்கள் ஆரம்பத்தில் என்ன வேலை செஞ்சீங்க? முதல்ல கமன் தான். கமன் தான். கமன் ஆரம்பத்தில். அப்போ மாடுகள் இருந்தான். எத்தனை வயசுல நீங்கள் ஆரம்பிச்சீங்க கமன்? நாங்கள் சின்ன 8-9 வயதுலேருந்து. 8-9 வயதுல. என்ன அந்த காலத்தில் எல்லாருமே சிறு வயதுலேயே எல்லாம் பழகிறாங்க. பள்ளிக்கூடம் போகிற இதில் இருக்கிறது எங்களை நாங்கள் படிக்க பள்ளிக்கூடம் தான். இதை பள்ளிக்கூடம் போட்டு வந்து மத்தியானம் வந்து அரி வெட்ட போகணும், முளை வெட்ட போகணும். படித்து கொண்டே நிறைய வேலை செய்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க மாட்டுக்கு புல்லாட்டு வர போலியோ எடுத்து வளர்க்கு வர போலியோ புல்லாட்டு போடணும், புல்ல போடணும், தலாஞ்சொல்லணும். அப்படி என்ன அப்படி எனக்கு நிறைய செய்யணும். உங்கள் குடும்பம் எழுதுகிற குடும்பம் பொறுக்கி மாற்றி கொட்டி வைக்கணும். ஓலை வெட்டி கிழிச்சு போடுறோம். அப்படி
முந்தைய காலத்துல தவிடு மாசம் ஒண்ணு இந்த வெயில் எல்லாம் இதான இயற்கையான வார இருக்கிற சரிகள் குளத்து பொருட்கள் எல்லாம் தான் வயலுக்கு கொண்டு போய் போட்டு எத்தனை பிறப்பு கூட்டம் ஆரம்பத்தில் நீங்க செஞ்சு வந்து நீங்கள் எத்தனை ஏக்கரை கிட்ட நீங்க செஞ்சிருப்பீங்களா அப்போ தேய்க்கிற அம்மாக்கள் ஐயாக்கள் அதுக்கப்புறம் நீங்க தனியா செய்ய வலிக்கிறாக்க ஒரு 5 ஏக்கருக்கு 5 ஏக்கர் இப்ப இப்ப என்ன கம்ம முடிட்டீங்களோ இப்போ ஒரு கொஞ்சம் பிள்ளைகளுக்கு பயந்து கொடுத்துட்டீங்க ஒரு 1/2 ஏக்கர் எனக்கு வச்சிருக்கிறேன்னு மட்டுமே கடைசி வரைக்கும் உழைச்சி நீங்க வாழ நினைக்கிறீங்க என்ன அந்த காலத்து ஆக்களுக்கு இதான் இது இந்த காலத்துல வந்து வேலைக்கு போகாம நிறைய பேர் இருந்தாலும் அந்த காலத்து உங்களுக்கு போல ஆக்கள் வந்து கடைசி வரைக்கும் உழைக்குதான் நிறைய பேர் சந்திக்கிறாங்க. இப்போ என்னது இந்த மாட்டையும் சாணம் வச்சுட்டு எப்போ சாணங்கள் என்ன ஒரு எனக்கு மனங்களாக போய் எல்லாம் முட்டை கிண்டி போட்டா இது ஒரு தோட்டத்துக்கு முந்தைய என்ன நெல் ஒரு கருப்பு பச்சை பெருமெல்லாம் விளைக்கிறாரு எல்லாம் கையெல்லாம் போட்டுருவோம் அரிவட்டு காலம் பண்ணலாம் வலிக்கிறோம் வட்டி பெண்டு கூட்டி கட்டி சூடு வச்சு பெண்டு மிச்சினால கிராமாடு ஒரு களைக்கட்டை வச்சு போட்டு பாயெல்லாம் மிதிச்சிடும் மிதிச்சு போட்டு கிராமாட்டுக்கு 6 மாடு கட்டி போட்டு நாங்கள் பொடியெல்லாம் அப்புறம் இந்த எங்களுக்கு ஆஜை பின்ன பூரா ஒரு தடியை நடந்த போல் அடிக்கிறது வெளி என்று அடிக்கிறது அவ்வளோ வைக்கலும் பேருந்து பழைய சுற்றி உங்களுக்கு ஊற்றி வைக்கலாம் எல்லாம் கொண்டு வந்து இங்கே குவிச்சு போகணும் அவ்வளோ குவிச்சு நெல்லும் தூற்றி கட்டி கொண்டு வந்து கூடையில் ஓட்டால் தான் வேண்டிய சம்பா ஆனால் 2-3 நாள் சென்றாலும் சாப்பாடுகள் எல்லாம் வெட்டின புல்லு என்ன புல்லு சட்டி புல்லுன்னு தான் நாங்கள் சட்டி புல்லுன்னு சொல்கிறோம். இந்த தோட்டத்துக்காக நிறைய நிற்கும் உண்மையாக கொண்டு சின்ன பிள்ளைகளாக 10 விழுவாது மாடுகள் வர இல்லைட்டானே அப்போ புல்லு கிடக்கு மாடுகள் தான் இப்போ கூட அந்த புல்லா நிற்கும் அது இது ஒரு கொடி புல்லு கொடி புல்லு இப்போ எல்லாம் மாட்டு போடலாம். ஓ இல்லை இப்போ நீங்கள் இதுக்காக வந்து வெட்டுறீங்க அப்படியே இப்போ இதுல வந்து வெட்டுவேன் வளர்க்க கிடக்கு கொஞ்சம் வளர்க்க இதுக்கு நீங்கள் வந்து மாடை கொண்டு வந்து விடலாம் என்ன மாட்டை சின்ன பிள்ளைங்க மரம் கிடைச்சிச்சு என்ன என்ன ஆச்சு இது உங்களோட இது சொந்தக்காராக நெற்பிள்ளாக இருக்கிறேன் அந்த கஜு மரம் வச்சிருக்கேன் ஐயா கஜு மரம் தென்னையெல்லாம் நிற்க என்ன தென்னையெல்லாம் பூ பூத்துருக்கு என்ன அப்போ கவனம் பார்க்கத்தான் பண்ணும் என்ன மாடுகள் உள்ள வந்தா காசு சரி என்ன அதுதான் அடைஞ்சிருக்கு நெட் போட்டு இப்போ நீங்க வளர்க்குற மாடுகள் வந்து என்ன மாதிரி இப்போ மேய்ச்சலுக்கு கொண்டு வரீங்களோ இல்லாட்டி வீட்டில் வச்சு தான் தீனி விடுறதோ வீட்டில் பவுட்டு விட்டுட்டாங்க அது 2 மணிக்கு வருங்க வந்து பாலாக கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டுமே எங்கே பொருளை பிடிச்சி இப்போ வீட்டில் வச்சு நீங்கள் தீனி போடுறதோ இப்போ கண்டுகளுக்கு வீட்டை வச்சு மற்ற பெரிய மாடுகளுக்கு தேவையோ டைம்லாட்டி மேய்ச்சல் காணும் மேய்ச்சல் காணும் என்ன மாடுகள் வச்சுக்கிறீங்க எல்லாம் இந்த ஊர் மாடு புளி மாடுகள் ஊர் மாடுகள் இப்போ பால் என்ன மாதிரி இப்போ சாதாரணமாக ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொடுப்பீங்க இப்போ 13 லிட்டர் கொடுக்குறோம் 13 லிட்டர் கொடுக்குறீங்க இப்போ அது என்ன காலமே பிந்துடுமா இல்லாட்டி காலம் ஒரு நேரம் மட்டும்தான் என்ன நீங்களாம் கலந்து கொடுக்குறீங்க 25 வயசுல நீங்கள் ஸ்ட்ராங்காக செய்கிறீங்க அப்போ பால் ஜபை நேரத்து நாளுக்கு நாள் குடிக்கிறேன் தானே என்ன பால் ஜபை முந்தி பால் ஜபையை கொடுத்துருக்கு குறைச்சி எடுத்தது அளவு அழும்புல நான் 2012 இருந்து கொடுக்குறது வாங்கினேன் எது வேற நிறுவனம் வந்துடுச்சு 150 135 150 170 இருந்து இப்போ 170 ரூபா இன்னொரு நிறுவனம் எடுத்தது மில்க் வச்சு நாங்கள் கல்வி வந்தால் 180 ரூபாய்க்கு எடுக்கலாம் 10 நாளுக்கு அங்கே கொடுக்குறது 10 ரூபா இருந்தாலும் உங்களுக்கு வர்றது 10 ரூபா இருந்தால் உங்களுக்கு உழைப்பு தானே லாபம் தானே. சரி மழை காலங்கள் என்ன மாதிரி இப்போ கடந்த மழைக்காலங்கள் விடைப்பிட்டு வாங்கினா எல்லாம் கட்டி வந்தேன் இந்தியான்னு வச்சிருப்பேன் மாடு இந்த காணி ஆயில் கிடக்கிற காணி இதுகள் இந்தியாவில் கிடக்கிற மங்களாங்க எங்களை காணி வரைக்கும் பிறவேட்டிய நாட்கள் கட்ட விட மாட்டோம் நான் மாடு வச்சுட்டு அப்போ கட்டி சேர்ந்து காணாட்டி வரப்பு வழியை புல்லு வந்துடும் ஆட்டு கொண்டு வந்து ஒரு இதுக்குள்ளே 2 மாட்டையும் கண்டாயம் விட்டுனாண்டா ஒரு சாக்கு புல்லு கொண்டு வந்து இதுக்குள்ள 2 மேய்ங்க புல்லோட போட்டு தண்ணியாக மிச்சுக்குவேன். மழைக்காலம் வந்தால் நீங்கள் கொஞ்சம் தீனி விட்டு கவனிக்கத்தான் பண்ணணும். அறிவு மட்டும் மேய்ச்சலுக்கு எல்லா இடத்தையும் முடியல வேலையை போடுங்க பொதுவாக எல்லா இடத்தையும் இருக்க பிரச்சனை. இந்த பகுதியில் வந்தையா இங்கே எத்தனை குடும்பங்கள் இந்த பகுதியில் இருக்கு?
எல்லாம் நெற்பில் இருக்கிற ஜனங்களுக்கும் இந்தியாவில் இருந்த ஜனங்கள்லாம் இந்த ஏரியாவுக்கு இருந்த ஜனங்கள்லாம் இப்போ ஆமி வந்து எல்லாம் கிணறு வழியை பைப்பறிக்கி தண்ணிகளை கொள்ளாக்கி விட்டாங்க. அப்போதால நெற்பில் போய் அங்கே காணிகள் எடுத்து வெட்டி அங்கே கச்சான் அங்கே 2 போகும் போடுவார், 10 போகும் போது புழுங்குகள் நெல் ஆட்ட போகும் போடுவாங்க. அது இப்போ வந்து இதுக்குள்ள வந்து கூடுதலாக வந்து இப்போ என்ன விவசாயம் நடக்குது. தென்னம்பிள்ளை எல்லாம் வச்சுட்டு கச்சானம் போடுங்கள். பூவல் போட்டால் தென்னம்பிள்ளையும் பாடுறாச்சு, கச்சானும் பாடுறாச்சு. இனி அதுக்குள்ள வர புல்லுகள் கச்சான் புள்ளிகள் எல்லாம் நான் 2 ரோட்டு 4 மறுமணம் போட்டு வேலைக்காக 5 ஏக்கர் காணிகளுக்கு புள்ளிகளை கொடுத்துருக்கேன். அப்போ அவரும் போட்டுவிடுறேன். அந்த பிள்ளையை எடுத்து போட்டால் இப்போ நேரம் பிறகு அள்ளி போட்டு விட எல்லாம் தின்னுங்க. இங்கே இப்போ காணியத்தை விலை என்ன வரை போகுது? இப்போ சாதாரணமாக காணி விலை தான் இப்போ முந்தி எல்லாம் 50 ரூபா 30 ரூபா 40 எல்லாம் 50 ரூபாயெல்லாம் விலை போட்டது. அப்போ இடம்பெயர்க்கும் 92க்கும் முதல் இப்போ 1 லட்சம் 2 லட்சம் பரப்பு. ஒரு தடவை எத்தனை லட்சம்? ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் போகுது. இந்த பகுதியில் வந்தையா இப்போ குடிவாராக்கள் வந்து அப்படியே விவசாயங்கள் காண செஞ்சு உழைக்கலாம். என்ன அப்படித்தான் இப்போ நெற்பில் பக்கம் முழுக்க பயிரங்கொழி கொடுங்கள், கத்தரி வைக்கிங்கள், மருமகன் எல்லாம் கத்தரி 1000 2000 கத்தரி வைக்கிறாங்க. தக்காளி, பயிரங்கொழி, கோழி வளர்ப்பு, பண்ணை அடைச்சி கோழி வளர்ப்பு செய்கிறத. இப்போ நீங்கள் வந்து செய்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ வந்து கொஞ்சம் இப்போ பிள்ளைகள் மாட்டை பிக்க சொல்லி ஈடாது எல்லாம் விட்டு போட்டு சும்மா இருந்து எனக்கு பாவம் மாடு 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 நான் சாப்பிடாக்கிறப்ப மாடு நின்னாக்கிறதா நீங்க பிள்ளை மேல வளர்த்துருப்பீங்க. அப்ப கொடுக்க விளம்பராதானே அடிக்கவோ உண்மையான இப்ப வந்து இப்ப இருக்கிற தலைமுறையெல்லாம் வந்து ஆடு மாட ஒரு மிஷின் மாதிரி பாப்பினோம். முந்தைய காலத்தாக்குல வந்து ஒரு பிள்ளை மாதிரி தான் பாக்கலாம். எல்லாம் வையம் வந்தா எல்லாம் குளிப்பாட்டுறது, தைப்பொங்கல் வந்தா எல்லாம் குளிப்பாட்டுறது, எல்லாம் பொட்டுகள் போட்டு சவாரி இறைக்கிறது. அப்போ 15 ரூபா வண்டில் நம்பி எல்லாரும் சில்லு வண்டிலாம் அவங்க ரவுண்டு போட்டு இருக்கும். ரவுண்டு போட்டு ஒரு ஜங்குபுட்டி அதே இப்படி கூட ஆடி ஆவணிட்டு அந்த கரைக்கடை வழியா எல்லாம் பொருட்கள் வருது. அப்போ எங்களை விளையாட்டு தான் இங்கேருந்து கூட்டினா எல்லாரும் கலைக்கிறோம். கலைச்சி கொண்டு அதில் எல்லாம் நெட்டாவில் இருக்கும். போய் அங்கே 30 கடகம் 40 கடகம் தான் போடலாம். பொறுப்பு அள்ளி போட்டு கொண்டு கலைக்கிறது. இட மாடுகள் புதஞ்சு அப்படி இப்படி என்னங்கள் அது விளையாட்டு வந்தாலும் நாங்கள் விட்டா குதிரைகள் மாதிரி வருங்க. இப்போ நான் நினைக்கிறேன் கலப்பை பிடிச்சி விடுவோம். இப்போ உள்ள தெரியாது. 30 பிள்ளைகள் அறிவட்ட தெரியாது. கமம் எங்கிடக்குன்னு தெரியாது. காணி எங்கிடக்குன்னு விளைக்கிறது. இந்த பயலை கொண்டு போடுறது, மிஷினை கொண்டு வட்டி அதிலே நடத்தி கொடுத்து அப்படியே எல்லாம் அப்படியே வேகமாக வந்துடுது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ காலத்தில் வந்து கையால் அறைய வெட்டுறது இல்லை, இந்த சூழடிக்கிறான்னு சொல்லி அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அதிலேயே எல்லாம் பாட்டாவெல்லாம் நிற்பாங்களே சரையாபத்தில் கொண்டு வருவாங்க. அது சரியா. இப்போ அதில் நிறைய மாற்றங்கள் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ அவங்கள போல முந்தைய கால தாக்கல் செய்கிற அளவுக்கு அர்ப்பணிப்பு, தியாகம், ஒரு மதிப்பு செய்கிறே இல்லை. ஏதோ செய்வோம் என்று சொல்கிற கடமை தான் நிறைய பேர் செய்கிறாங்க. 25 தம்பி முந்தி நாங்கள் எங்களுக்கு தெரிய ஒரு நாளை கரையோன்னு சொல்லி 25 பத்திஜத்துக்கும் வேண்டலாம். இப்போ நீங்கள் முதல் நாள் வேலை செய்ய எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க? சொல்லுங்க. 1 ரூபா. 1 ரூபா வரப்பு கட்ட போனால் 1 ரூபா. எவ்வளோ நேரம் செய்வீங்க? காலையில் போனால் 10 11 மணிக்கு வந்துடுவீங்க. நேரம் 2:30 மணிக்கு போனால் 4-5 மணிக்கு வருவோம். 1 ரூபா. அதுவும் சும்மா இல்லை, பழைய ஆக்கள் இருப்பினேன் ஏதேனும் பரப்பு கட்டையில் புல்லு விட்டு கட்டினா பாட்டி விழும். உள்கண்டு போய்க்க பொட்டுலா விட்டா பின்னால் முன்னுக்கும் பின்னுக்கும் பழைய ஆக்கள் இருப்பினேன். அதில் அந்த புது பழக்கத்தில் விட்டு கூடுவேன். குடிச்சுட்டு போய்க்க ஒரு பொட்டுலா விட்டா குறந்தறியாலும் குண்டியில் விழுங்க. சரி, நீங்க அப்படியெல்லாம் வந்து பழையனுடைய தான் இன்றைக்கு நீங்க அந்த தொழில பழைய நல்ல இப்போ செய்யறீங்க. இப்போ சரியான ஆசான் கிடைச்சா தானே பிள்ளை ஒழுங்கா படிக்கணும் மாதிரி நீங்களும் கற்றுக்கிறீங்க. அந்த காலங்களில் என்ன வேலையை கூட ஒரு பிள்ளையறி கூட சரியாக தான் நெறியாக தான் செய்யும். இந்த ஆளில்லாட்டியும் வேலை வேலை ஒழுங்காக தான் ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு அப்படி செய்யாதுகள் எல்லாம் கமக்காரர் நம்பி கடத்துக்க விட்டுட்டு போகலாம். ஒரு நெல் தூத்தைக்கோ தண்ணைக்கோ வெளியில் போகாது. கொட்டுண்டாவும் பொறுக்கி அள்ளணும். அப்படிதான்
இப்போ வயலுக்குள்ள அம்மாவை கொஞ்சமாக கொட்டுன்றது. இப்போ நீங்கள் வந்து மாடு வளர்க்குறீங்களானே இது வரைக்கும் இப்போ வந்து ஐயா அந்த வருத்தங்கள் கூடுதலாக பிறந்தானே ஒரு புளி புளி கொண்டு போயிடும் எனக்கு வாரது பெண் தானா மாறிடும். மற்ற இந்த குளச்சி வழியில் மூட்டு வழியில் வீங்கி நடக்க மாட்டான் வரும். நான் என்னது வேப்பங்குளையும் கொச்சி மட்டையும் கொச்சி மட்டை வேப்பம் கொட்டை அள்ளிக்கண்டு போட்டுட்டு காற்று வளத்துக்கு இப்படி உங்கள் இடத்து காற்று வருதுன்றா மாட்டை திருப்பி போட்டுட்டு இப்படி போட தாங்களாக மூக்க கொடுக்குங்க 2 நாளைக்கு போட மாடுமா இயற்கை வைத்தியம். அல்லாட்டி 2 தண்டும் பெருங்காயம் உப்பும் பிடிச்சி போட்டு பறிக்கி விடுவோம். 2 தண்டும் உப்பும் பெருங்காயமும் பிடிச்சி போட்டு பறிக்கி விடுவோம். பிடிச்சி போட்டு தண்ணியாக பொட்டில் கவுட்டு கட்டவாயத்தை பறிக்கி விடுறது. இந்த முறையும் நாம் வந்து அடி இருந்தது ரொம்ப மாட்டாப்படுறது ஒன்று மூச்சு விடாது. நான் அப்படிதான் செய்யலாம். ஆனால் ஒரு மாடும் இல்லை. நீங்கள் ஊசி போட்டுன்னு செய்யறதில்லை? ஊசி போடுறது இல்லை. இடங்கள் இல்லை என்ன சொன்னாங்க ஐயா. இப்போ நிறைய இடங்களும் நாங்கள் வந்து சந்திக்க இடங்கள்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான கை வைத்தியங்கள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு எடுத்த உடனே வந்து டாக்டர் மேல கூப்பிட்டு போயிடலாம். எனக்கு இதை பற்றி என்ன சொல்றது? இது வந்து நல்லதோ என்ன சொல்றது? நான் வேண்டிய வைத்தியம் எனக்கு நாய்க்கு குட்டி வந்து போட்டால் அது அடுத்த நாளைக்கு குட்டை வருது. எனக்கு ஒரு மாடு கண்டு தாச்சி கொஞ்சம் வயதான மாடு. நான் எதை போய் ஏன் விட்டேன் நான் பாவம் நடக்க மாட்டாங்கன்னா கண்டாக இருந்தது ஒரு நாள் இருந்தோம். தண்ணி வாயிலேருந்து இப்படி வாய்க்கால் வச்சு விட்டுவாங்க. அதுக்குள்ளே போய் விழுந்து போச்சு. இல்லை அவ்வளோ விழும்ப மாட்டாங்க. வேண்டு நான் உள்ள ஆக்களை ஊற்றி மிஷில் ஏற்றி விட்டு கொண்டு போய் தென்னம்பிழம் நல்ல கொண்டு வந்து போட்டு கூட்டி கிடந்து அவையில காட்டி அந்த சேலமேத்தில் வந்து ஏற்றி 3000 ரூபா எடுத்தினேன். ஏற்றி ஊதியும் போட்டு கண்டு வலிக்கிட்டாரு. கண்டு வலிக்கிறையில் தலை வச்ச ஓடி டாக்டரை பிடிச்சி அங்கே வச்சு விளைச்சிட ஓட்டு தான் டாக்டரா. முந்தின காலங்களில் அப்படி ஒரு நோயும் மாடுகளுக்கு வரையில்லை. ஆனால் மத்தியானத்தில் மாடுகள் எல்லாம் வெயிலில் விட ஆயினேன். வண்டில் மாடு இருந்தாலும் சரி பறி மாடு இருந்தாலும் வரி கட்ட போய் வழியை கட்டி போட்டு போவோம். சேர்ந்து வந்து தண்ணிக்கு விட்டு எல்லாம் கொண்டு நல்லா கட்டி போடுவோம். ரெண்டு பின்னேரம் அரி வெட்ட போய் அவருக்கு பெருமையை கட்டி போட்டு போவோம். வெயிலில் ஒரு இல்லை. இப்போ மாட்டேங்கிறதுகளெல்லாம் விட்டு விட்டா பாலக்காடு விட்டு விட்டா வந்தாலும் சரி விட்டாலும் சரி. ஆனால் அதுக்கெல்லாம் கல்லர் பண்ணுவோம். அது ஒரு பிரியாணி கல்லர் மாடும் கண்காணிப்பா இருக்கு. எல்லாத்தையும் மாட்டை கொண்டு விடுவாங்க. சில இடங்கள்ல விட்டு போனாலும் கல்லரே வாரலன்னு சொல்றாரு. இங்க கல்லர் கூடன்னு சொல்றீங்க. கல் எல்லாத்துக்கும் இங்கே ஊருப்பட்ட கல்ல. இங்கே இப்போ சும்மா வேலை போகிறாங்க வேலை வராங்க. இதில் வாகனத்தை விடுவாங்க அதில் விடுவாங்க. இந்த பொய் 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க கொண்டு அதில் வைக்கிட்டு கொடுக்க தான் தெரியுது. அப்போ நீங்கள் என்ன நம்பி கலைக்கிறீங்க? நான் கல்ல இருந்தேன் நான் வந்து உங்களை கேட்டுடனே நீங்க வந்துருந்து கதைக்கிறீங்க. சரி இப்ப ஆனா வந்து இப்ப இங்க கல்லறன்னு சொல்லிக்க வந்து வெளியிடத்துல இருந்து வர போறோம் இல்ல எப்படியும் இந்த இடங்களை பெரிய அரைஞ்சவங்க கூட வருவாங்க. வெளியாக்களும் தொடர்பா இருப்பேன். ஆனா இங்க தேவையான உதவிகள் இல்லாமல் இங்க இப்ப கட்சி கடைகள் எல்லாம் வந்து அவங்களோடய வளவி இருக்கு. பக்கண்டு போட்டு இஞ்சி போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க அந்த தோட்டத்துல எல்லாம் பெரிய சாதி பசி கொண்டு போய் இடிச்சு போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு எங்களுக்கு தங்கச்சிக்கு ஒரு மாடு நிறைய கண்டுட்டாச்சு. இரவு பிடிச்சி கொண்டு போய் அந்த காட்டுக்களை கொண்டு இடிச்சு போட்டு கொண்டு போட்டாங்க. மாட்டை காலையிலேருந்து வழி கொண்டு போனால் கண்டும் அப்படி குடலோட வெள்ளை கண்டு கிடக்குது. 4 காலையும் போய் கொண்டு போட்டாங்க. அவ்வளோ கூட மாட்டாங்க. சும்மா வந்து படம் ஓட்டு வந்து போனாதான் அதில் தெரியும். யுத்த காலத்துல வந்து இடம்பெயர் வந்தாங்க 2 இடம். எப்ப 91 இருக்கா? 91 அங்கே அவடம் போனீங்க? 91 போய் திக்கியில் இருந்தாங்க. திக்கியில் இருந்து தான் அங்கே வந்து அவங்களை குடிக்கி அங்கே இருந்து அங்கே பெரிய குளங்கடாக்கு இருந்து 25 பேர் மாடு வளர்க்கலாம். அப்புறம் அங்கே இருந்து அங்கே தேவை 2002 இங்கே வந்து பெயிண்ட் வலிக்கிட்டு அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி உடுப்போட இப்படியே பிற ஒழும்பி ஓடுனாக்கள். எல்லாத்தையும் இப்படியும் தெரியாது வந்தது வலிக்கிட்டு போய் அதுக்குள்ள வெளியேறு கோயில் இருக்கு. அதுக்குள்ள இருந்தோம் அதுக்குள்ள இருக்கோம். கீழ் வந்து அடிச்சா நிற்கிறேன் வாகனம் இப்படி பிள்ளைகள் மணிகள் எல்லாம் அப்படியே ஓட்டு. நான் இப்படியே போய் கெட்டியை ஒட்டி தங்கச்சியாக்கள் இருந்து அங்கே ஒன்று அங்கே ஒரு 3வது ஆக்கள் இருந்துச்சுன்னா
அப்படியே போய் அந்த ஆகி போய் இப்படியே ஆகி போய் முக்கமல்லில் போய் அதில் அப்படியே வந்து கீழே கொஞ்சம் காலம் இருந்தாங்க வந்து அங்கே தோட்டம் செய்து மரவழியோ தளம்படியோ நட்டு சொல்லி இருந்தோம். திரும்ப நீங்க இப்போ இந்த பகுதிக்கு எத்தனை ஆண்டு கூடி வந்த நீங்க? வந்து 2002 சரியாக வரையிலே ஆக்கள் காணிகளுக்குள்ள வந்து கொட்டியில் போட்டுக்கொண்டு இப்போ தென்னம்புள்ள இருக்கிறார்கள் அதுக்குள்ள வர 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 எடுத்துக்கிட்டு தனியாக இருந்தாங்க பயத்தில். வெந்து கொஞ்சம் அடங்கடங்க தான் வெந்து வந்து இங்கே வெந்து குடியேறினார். சரி இருந்தாம் இதுதான் தான் பிள்ளைகளை எல்லாம் குடிக்கணும் பள்ளிக்கூடம் விட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் என் கையில் தானே. அப்போ தனியாக இருக்கிறோம். அப்போ இந்த நீச்சல் அடிப்பாங்க எங்கடையாக்கள் வருவாங்க. எனக்கு ஒரு காணிகளில் வந்தெல்லாம் இந்த ஆட்டுக்கிழமை அது கூட்டி போட்டாங்க. கூட்டி போட்டு நிலைமை சொல்லிட்டாங்க. அவன் கூட்டிட்டு அந்த காரணங்க சின்ன எங்களுக்கு தெரியாது செல் அடிக்கிற சத்தங்கள் மட்டும் கேட்டுக்கலாம் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க நேரம் செல் அடிக்கிறாங்க 8 நாள் குப்பரை கிடக்குறாங்க அம்மாலே தருவத்திலேயோ உங்கள் உடம்பெண்டு போய் அதால் எங்கேயோ போகலாம்னு சொன்னாங்க. இருட்டு மருவோ அந்த தேக்க மரம் எல்லாம் நிற்கி சுதந்திரம் இருந்தால் போகலாம் வந்து ஜனங்கள் போனால் போல நாங்கள் வந்துக்கிட்டு போனோம். போய் பார்த்தால் அங்காலே இந்த கவுஞ்சிகள் பட்ட இப்படியே கிடந்து அதுக்குள்ளே போக எங்களை விரைச்சொல்லி சொன்னால் எங்களை விட்டுட்டு போட்டுது. சரப்பாளர்களை விட்டுட்டு போட்டு நாங்கள் அதுக்குள்ளே இருந்தால் கொண்டு வர அந்த வரியையும் இந்த சோயாமிட்டு பருப்பு அதை போட்டு வந்தாக்கா போட்டு அந்த என்ன செல்லடிக்க தங்கிதான் அஞ்சு இதுக்குள்ளே ஒரு நிமிஷம் நிற்க விழிக்கிடுவோம் மாறுவோம் போவோம். இதுக்கு அடிச்சு விடான்னு செல் அதில் பக்கத்தில் இருந்தால் கோழி இருந்துட்டாலும் ஆள் முழு பேரும் சரி அஞ்சனன் பாருங்க போவோம்ட்டு வலிக்கிட்டு ஒரே நேரம் வந்து சொல்லி தங்களுக்கு பாருங்க போகலாமன்னு இன்னும் அவையோட கூட்டி கொண்டு போவோம். இயக்கப்படி இருந்தால் இந்த மோட்டர் சைக்கிளோட விழுந்து லைட் பத்திரிருந்து கற்றுட்டு காப்பாற்று 500 பேருக்கு நாங்கள் ஒழிக்கணும் போய்க்க யார் காப்பாற்றுறது? சரி அம்மாக்களை கையில் ஒடிக்கணும் பிள்ளைகளை கையில் ஒடிக்கணும் இப்படியவோ எல்லாம் இந்த தென்னை மரங்கள் இருந்துட்டு ஆமிக்காரர் ஒழிக்கிட்டாங்க எல்லாம் வீட்டு இருந்துட்டு கொஞ்சம் நாங்கள் ஒண்டி ஓடுங்க. அந்த வயது போனதுகள் தரவழியே நண்டு உள்ள கீழே மாதிரி இருந்துட்டு போய் சேர்ந்து இஞ்சாலம் வந்து ரெண்டு ஒன்று இங்கே வரைக்கும் இப்போ வந்து எங்கேயோ கொண்டே விட்டாங்க அப்படின்னு போகலாம். வேப்பங்குளமும் இந்த வேப்பங்குளத்தில் கொண்டே விட்டாங்க. அங்கே போனால் அங்கேயும் விட்டாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் காலம் இருந்து வேண்ட காலம் ஒழிக்கிட்டு சைவ பிராயங்கள் வந்து விட்டு பேர் காட்டு வாங்கலாம் ரெண்டு அங்கே விட்டு கிடந்து கொஞ்சம் காலம் வந்து முதல் போய்க்கு எனக்கு 17 மாடு இருந்தால் வண்டில் மாடு ஈரணும் 2 வண்டில் 2 காலம் இரும்பு கலப்பை எல்லாம் போயிட்டு போயிருந்தாங்க. ஒன்றும் இல்லை அப்படியே போடுதில்ல வீடுகள் எல்லாம் விட்டுட்டாங்க. கிட்டத்தில் பல பேர் நிறைய இழந்துட்டு இருக்கணும். இங்கே இதுல எல்லாம் மாமான்ற வீடு அவங்க அடைப்பு ஒரு வீடும் இல்லை எல்லாம் இது அத்தியாரம் போட்டு வரையில் இருந்தது. இதுவும் மதியம் கட்சி ஏற்றது பரவாயில்ல. இப்போ பொடிகள் வந்து கட்டு இறுதி சுத்தம் நடந்தானே கடைசியா அப்பேங்க நீங்க எங்க இருந்தது? பவனியா அப்பேங்க நீங்க இந்த மாடலாம் வச்சு விட்டுட்டு போனீங்க? பேருந்து 2 கட்டம் பேருந்து சேகரிச்சு பேருந்து விட்டு வரேன் பேருந்து வந்தோம். ராஜகுடையிலேயே 2 வண்டி வேண்டி வளர்த்து அப்போ மாடுகள் மலிவு கொஞ்சம் அப்போ வளர்ந்தா இருந்துட்டு 10 மாடு வந்து விஷயம் மாடுவில் மனங்காக கொண்டு போய் 2 மாடும் வியோட விட்டு போட்டான். சரி இப்போ நீங்கள் அப்படி எப்படியோ 3ஆம் தரம் உங்களுடைய அந்த மாடுகளை ஆரம்பிச்சு இப்போ நல்ல வேலை செஞ்சு இருக்குல்ல, சந்தோஷமா இருக்கு. என்ன சொன்னா இப்போ நல்லபடியாக அப்படி நீங்கள் கடைசியில் தொடர்ந்து செய்யுங்க. சந்திச்ச சந்தோஷமா இருக்குது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட அனுபவங்களை வந்து நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பார்க்குற மக்களும் வந்து இதை வந்து அறிஞ்சு கொள்ளிக்கணும். சரியா உங்களோட சந்திச்ச சந்தோஷம். நாங்களும் புறப்பட போகிறோம். உங்களோட வேலை நேரத்தை நாங்களும் குழப்பிட்டோம். நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறீங்க. இந்த கண்டு கொண்டு புல்லு போட்டு தண்ணி வச்சுட்டு சாணாங்கள் எல்லாம் கிள்ளி போட்டு குளிச்சுட்டு
சரி நன்றி ஐயா ஆமா. நன்றி ஐயா சரி, போடுவாங்க சந்தோஷம். சரி சந்தோஷம். போடுவார். சரி